புல்லட்டு பாட்டி வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பயம் இல்லாம தள்ளு தள்ளு என்ற நடிகர் வடிவேலுவின் டயலாக் தான் ஞாபகம் வரும் இந்த காட்சியை பார்த்தால். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கோயில் வளாகத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவரின் அருகே பாம்பு ஒன்று சர்வசாதாரணமாக சென்ற காட்சிதான் இது. கொடுங்கநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள கோயில் ஒன்றில் பக்தர் ஒருவர் அசதியின் காரணமாக கோயில் வளாகத்திலேயே உறங்கியுள்ளார். அப்போது அவரின் தலைக்கருகே பாம்பு ஒன்று சென்றது. அந்த நபர் சுதாரிப்பதற்குள் பாம்பு வேகமாக புதரை நோக்கிச் சென்றது. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு குழு அமைத்ததை முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவியல் சட்டம் பொதுப்பட்டியலில் இருப்பதால் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ள மாநில அரசுக்கு உரிமை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே மாநில அரசின் குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒருநபர் ஆணையத்தை வரவேற்பதாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இக்குழு நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், காவலர்கள், சட்ட பயிற்றுநர்கள், ஆய்வாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்களிடம் ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் சிதம்பரம் அறிவுறுத்தியுள்ளார். நீதித்துறையின் நவீன கோட்பாடுகளுடன் ஒத்துப்போகும் குற்றவியல் சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் அவரது கார் ஓட்டுநர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 100 பவுன் தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சூரம்பட்டி அருகே உள்ள NGGO காலனியில் ஆடிட்டர் சுப்பிரமணி என்பவரின் வீட்டில் கடந்த மாதம் 9ஆம் தேதி கொள்ளையடிக்கப்பட்டது. குறிப்பாக அவரது வீட்டின் பீரோவிலிருந்து 235 பவுன் தங்க நகை மற்றும் 40 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் ஆடிட்டரின் கார் ஓட்டுநர் சத்யன் என்பவர் மீது சந்தேகம் எழுந்தது. அதன் அடிப்படையில் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொள்ளையடித்ததை கார் ஓட்டுநர் ஒப்புக்கொண்டார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே கொள்ளையடிக்க திட்டமிட்டதாகவும் அப்போது ஆடிட்டர் தனது பயணத்தை ரத்து செய்ததால் முயற்சி தோல்வியடைந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கொள்ளையில் ஈடுபட்ட சத்யன் மற்றும் அவரது நண்பர்களான அருண்குமார், விக்னேஷை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 100 பவுன் மதிப்பிலான தங்கக்கட்டிகள், 17 லட்சம் ரூபாய் ரொக்கம், 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் கொள்ளையில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய என்ன திட்டங்கள் இருக்கின்றன என்பதை தமிழ்நாடு அரசு தெரியப்படுத்த வேண்டும் என்று இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகிலேயே படுகொலை நடந்திருப்பதை வைத்தே சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை எப்போது கவனிக்கப் போகிறீர்கள் என்றும் வினவியுள்ளார். உங்களை ஆட்சியில் அமர்த்தவே எனது வாக்கையும் செலுத்தினேன் என்றும் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ள ப. ரஞ்சித், வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடந்து வரும் நிலையில் திமுக மீது திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அபாண்டமாக பல குற்றச்சாட்டுக்களை அடுக்கியிருப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையை சுட்டிக்காட்டி திமுகவுக்கு இயக்குனர் ப. ரஞ்சித் 7 முக்கிய கேள்விகளை தனது எக்ஸ் பக்கத்தில் முன்வைத்தார். அதில் செம்பியம் காவல் நிலையத்தின் அருகிலேயே கொலை நடந்த நிலையில் இனியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என்று கேட்டிருந்தார். கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் கூறியவற்றை வைத்தே வழக்கை முடிக்கவே காவல்துறை ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டிருந்தார். வெறும் வாக்குக்காக மட்டும்தான் சமூக நீதியா என்றும் கேள்வியை ரஞ்சித் முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள திமுக செய்தி தொடர்பாளரான சரவணன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே திமுகவின் மீது ரஞ்சித் அபாண்டமாக குற்றச்சாட்டுகளை கூறுவதாகவும் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் திமுகவினர் என போலி பிம்பம் பரப்பப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த போலி பிம்பத்தை உறுதிப்படுத்தவே ப. ரஞ்சித் பதிவிட்டுள்ளாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான அமைப்பு என்றும் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வாங்கி தரும் வல்லமை பெற்ற அமைப்பு நமது காவல்துறை என்றும் குறிப்பிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு பள்ளியிலிருந்து மாணவர்கள் 2 கடத்தப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அவர்கள் கடத்தப்படவில்லை என்பதும் மாணவர்களின் தாயுடன் தான் சென்றிருக்கிறார்கள் என்பதும் தெரியவந்திருக்கிறது.
செங்கல்பட்டு மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த வேலன் ஆர்த்தி தம்பதியின் மகள் ரக்ஷிதா மற்றும் மகன் நிதின் ஆகியோர் அதே பகுதியில் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். கருத்து வேறுபாடு காரணமாக ஆர்த்தி சென்னையில் உள்ள அவரின் தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் திங்கட்கிழமை மதிய உணவு இடைவேளையின் போது காரில் வந்த இருவர் தாய் அழைத்து வரச் சொன்னதாக குழந்தைகளை அழைத்துச் செல்ல முற்பட்டனர். இதற்கு தலைமை ஆசிரியர் அனுமதிக்காத நிலையில் அவர் அசந்த நேரத்தில் மாணவி ஆர்த்தி, மாணவர் நிதின் ஆகியோரை வந்தவர்கள் காரில் அழைத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து குழந்தைகளின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் உண்மை கண்டறியும் குழு ஆய்வு நடத்தியது. அதில் குழந்தைகளின் பெற்றோரிடையே கருத்து வேறுபாடு இருப்பதும், தாய்தான் குழந்தைகளை அழைத்துச் சென்றதும் தெரியவந்துள்ளது. தாயால் அழைத்துச் செல்லப்பட்ட குழந்தைகள் இருவரும் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருப்பதையும் உண்மை கண்டறியும் குழு உறுதி செய்துள்ளது. புல்லட்டு பாட்டி வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பயமில்லாம தள்ளு தள்ளு என்ற நடிகர் வடிவேலுவின் டயலாக் தான் ஞாபகம் வரும் இந்த காட்சியை பார்த்தால். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கோயில் வளாகத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவரின் அருகே பாம்பு ஒன்று சர்வசாதாரணமாக சென்ற காட்சிதான் இது. கொடுங்கநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள கோயில் ஒன்றில் பக்தர் ஒருவர் அசதியின் காரணமாக கோயில் வளாகத்திலேயே உறங்கியுள்ளார். அப்போது அவரின் தலைக்கருகே பாம்பு ஒன்று சென்றது. அந்த நபர் சுதாரிப்பதற்குள் பாம்பு வேகமாக புதரை நோக்கிச் சென்றது. பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய என்ன திட்டங்கள் இருக்கின்றன என்பதை தமிழ்நாடு அரசு தெரியப்படுத்த வேண்டும் என்று இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகிலேயே படுகொலை நடந்திருப்பதை வைத்தே சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை எப்போது கவனிக்கப் போகிறீர்கள் என்றும் வினவியுள்ளார். உங்களை ஆட்சியில் அமர்த்தவே எனது வாக்கையும் செலுத்தினேன் என்றும் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ள ப. ரஞ்சித், வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடந்து வரும் நிலையில் திமுக மீது திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அபாண்டமாக பல குற்றச்சாட்டுக்களை அடுக்கியிருப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையை சுட்டிக்காட்டி திமுகவுக்கு இயக்குனர் ப. ரஞ்சித் 7 முக்கிய கேள்விகளை தனது எக்ஸ் பக்கத்தில் முன்வைத்தார். அதில் செம்பியம் காவல் நிலையத்தின் அருகிலேயே கொலை நடந்த நிலையில் இனியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என்று கேட்டிருந்தார். கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் கூறியவற்றை வைத்தே வழக்கை முடிக்கவே காவல்துறை ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டிருந்தார். வெறும் வாக்குக்காக மட்டும்தான் சமூக நீதியா என்றும் கேள்வியை ரஞ்சித் முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள திமுக செய்தி தொடர்பாளரான சரவணன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே திமுகவின் மீது ரஞ்சித் அபாண்டமாக குற்றச்சாட்டுகளை கூறுவதாகவும், தலித்துகளுக்கு எதிரானவர்கள் திமுகவினர் என போலி பிம்பம் பரப்பப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த போலி பிம்பத்தை உறுதிப்படுத்தவே ப. ரஞ்சித் பதிவிட்டுள்ளாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான அமைப்பு என்றும், யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வாங்கி தரும் வல்லமை பெற்ற அமைப்பு நமது காவல்துறை என்றும் குறிப்பிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு பள்ளியிலிருந்து மாணவர்கள் 2 கடத்தப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அவர்கள் கடத்தப்படவில்லை என்பதும் மாணவர்களின் தாயுடன் தான் சென்றிருக்கிறார்கள் என்பதும் தெரியவந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த வேலன் ஆர்த்தி தம்பதியின் மகள் ரக்ஷிதா மற்றும் மகன் நிதின் ஆகியோர் அதே பகுதியில் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். கருத்து வேறுபாடு காரணமாக ஆர்த்தி சென்னையில் உள்ள அவரின் தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் திங்கட்கிழமை மதிய உணவு இடைவேளையின் போது காரில் வந்த இருவர் தாய் அழைத்து வரச் சொன்னதாக குழந்தைகளை அழைத்துச் செல்ல முற்பட்டனர். இதற்கு தலைமை ஆசிரியர் அனுமதிக்காத நிலையில் அவர் அசந்த நேரத்தில் மாணவி ஆர்த்தி, மாணவர் நிதின் ஆகியோரை வந்தவர்கள் காரில் அழைத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து குழந்தைகளின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் உண்மை கண்டறியும் குழு ஆய்வு நடத்தியது. அதில் குழந்தைகளின் பெற்றோரிடையே கருத்து வேறுபாடு இருப்பதும், தாய்தான் குழந்தைகளை அழைத்துச் சென்றதும் தெரியவந்துள்ளது. தாயால் அழைத்துச் செல்லப்பட்ட குழந்தைகள் இருவரும் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருப்பதையும் உண்மை கண்டறியும் குழு உறுதி செய்துள்ளது. புல்லட்டு பாட்டி வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பயமில்லாம தள்ளு தள்ளு என்ற நடிகர் வடிவேலுவின் டயலாக் தான் ஞாபகம் வரும் இந்த காட்சியை பார்த்தால். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கோயில் வளாகத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவரின் அருகே பாம்பு ஒன்று சர்வசாதாரணமாக சென்ற காட்சிதான் இது.
கொடுங்கநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள கோயில் ஒன்றில் பக்தர் ஒருவர் அசதியின் காரணமாக கோயில் வளாகத்திலேயே உறங்கியுள்ளார். அப்போது அவரின் தலைக்கருகே பாம்பு ஒன்று சென்றது. அந்த நபர் சுதாரிப்பதற்குள் பாம்பு வேகமாக புதரை நோக்கிச் சென்றது.